போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் செஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, அதாவது குரூப் 4 குரூப் 2க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஒரு 50 கொஷின்ஸ் வந்து ஒரு மாடலாக எடுத்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாம்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் அதை நீங்கள் படிக்கிற விதமாக இருக்கட்டும், உங்களுக்கு பதட்டத்தில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன்படி நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் வந்து யூனிட் 6 பார்த்து முடிச்சிட்டோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம வரலாறு அந்த யூனிட் 3ல் வரலாறும் ஐஎன்எம், அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஐஎன்எம் வந்து நம்ம பாதி கொஞ்சம் முடிச்சிருக்கோம், ஒரு பார்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம் செஷனில். அதை நம்ம இந்த செஷனில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்த கொஷினாக நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழ்கண்டவைகளில் விவசாயத்தை பாதுகாக்க டெல்லி சுல்தான்கள் எந்த துறையை உருவாக்கினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் இ அமீர் கோஹி அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இவங்க விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறையை தான் உருவாக்கியிருக்காங்க. அப்போது மற்ற துறைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறைகள் அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது எது என்னன்னு பார்க்கலாம். இதே போல் இதுக்கு அந்த ஆப்ஷன் ஏவா இருக்குது பாருங்கள், இதுவும் சுல்தான்கள் உருவாக்குனது தான். திவான் இ அஸ்ரஸ் அப்படிங்கிறது, அதுக்கு இன்னொரு பேர் திவான் இ அர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது இராணுவத்திற்காக உருவாக்கப்பட்டது. இதை யார் உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு சுல்தான்களுடைய காலத்திலையும் ஒவ்வொரு துறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் என்ன துறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது முகமது பின் துக்ளக் காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திவான் இ கோஹி அப்படிங்கிற ஒரு இதை தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இதுதான் நம்ம விவசாயத்தை பாதுகாக்கன்னு பார்த்தோம். இது யாருடைய காலத்தில், எந்த சுல்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் விவசாயத்திற்காக. அடுத்து பார்க்கலாம், திவான் இ ரியாசத் அப்படிங்கிற துறை உருவாக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா அங்காடியை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி உருவாக்கியிருக்கிறாங்க, கில்ஜி வம்சத்திலிருந்து. அடுத்து திவான் இ கைரத் அப்படிங்கிற ஒரு துறை உருவாக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா இது நன்கொடை துறைன்னு சொல்லப்படுது. இது வந்து துக்ளக் வம்சத்தை சேர்ந்த பெரோஸ் துக்ளக் உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆன்சர் நமக்கு சொல்லும் போதும் அது தொடர்ந்து மற்ற துறைகள் வேறு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தாரிக் இ முபாரக் ஷாஹி யாருடைய ஆட்சி காலத்தில் படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. படைக்கப்பட்டது அப்படின்னாலே அது ஒரு நூல் தான், நமக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து சையது வம்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம அது யார் எழுதின நூல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இந்த தாரிக் இ முபாரக் அப்படிங்கிற நூலை எழுதினது யஹ்யா பின் அகமது சிர்ஹிந்த் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் எழுதியிருக்காரு. இவர் என்ன மொழியில் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக மொழியில் எழுதியிருக்காரு. இதை வந்து சையது வம்ச சுல்தானுடைய காலத்தில் தான் இவர் எழுதியிருக்காரு. இதுதான் நமக்குள்ளே இது தொடர்பான டேட்டா. அடுத்த கொஷின் போகலாம். இந்தியாவில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் டெல்லி சுல்தான் ஆட்சியில் வளர்ந்தது. இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இஃபான் ஹபீப் அப்படிங்கிறது. ஆன்சர் வந்து இஃபான் ஹபீப் அப்படிங்கிறவர் தான் இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் டெல்லி சுல்தான் ஆட்சியில் தான் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இஃபான் ஹபீப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மார்க்சிய வரலாற்று ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் இந்திய வரலாற்று ஆசிரியராக நிறைய நூல்களை என்ன பண்ணியிருக்காரு, இவர் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து இஃபான் ஹபீப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ மற்றவங்களையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மின்ஹாஜ் சிராஜ் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறது பார்க்கலாம். இவரும் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் தான். இந்திய வரலாற்று ஆசிரியர்கள்லேயே ரொம்ப முதன்மையானவர் அப்படிங்கிறது இவர் தான். ஏன் அப்படின்னா டெல்லி சுல்தானியத்தை பற்றி ஃபஸ்ட்டு இவர் எழுதியிருக்காரு. சுல்தானான நஸ்ருதீன் முகமது ஷாகிற்காக தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தபகாத் இ நசிரி அப்படிங்கிற நூலை இவர் எழுதியிருக்காரு. இவர் வந்து மம்லுக் வம்சம் இருக்கும் இல்லையா, அதாவது அடிமை வம்சம் இருக்கும் இல்லையா, அந்த அடிமை வம்சத்தினுடைய வரலாற்றை ஃபஸ்ட்டு இவர் தான் எழுதுகிறாரு. மின்ஹாஜ் சிராஜ் அப்படிங்கிறவர். இவரை பற்றி வந்து பாடம் தொடர்பாக நமக்கு அவ்வளவா கிடைக்கல. உங்களுக்கு வந்து
கூடுதல் தகவல்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து டெல்லி சுல்தான் பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது யார், இந்திய வரலாற்று ஆசிரியராகவே முதன்மையாக கருதப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்ஹாஜ் சிராஜ் அப்படிங்கிறவர். இப்போ நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். கீழ்கண்டவைகளில் தோலவிரா குறித்து சரியானவை எவை? ஜேபி ஜோஷியால் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து தனித்துவமான நீர் மேலாண்மை முறை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய சிந்துவெளி இடமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி அதாவது 3 என்னாச்சு, 3வது அப்படிங்கிறது கூட்டுறதுக்கு சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சரிதான். ஆனால் வந்து சிந்துவெளி இடத்துலையே தோலவிரா மட்டுமே என்னது மிகப்பெரிய ஒரு இடமா இல்லை. அதோட சேர்ந்து மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் என்னது தோலவிரா, இது 3மே தான் மிகப்பெரிய நகரங்களாக திகழப்படுது. அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். கீழ்கண்ட யார் ரோப்பர் நகரத்தை அகழாய்வு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோப்பர் நகரம் அப்படிங்கிறத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரூபார் நகரம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்துவெளி நகரங்களான பனாவலி, ராக்கி ஹார்கி இந்த இடங்களுக்கு அருகில் தான் இந்த ரூபார் அப்படிங்கிற நகரமும் இருக்குது. இது அகழாய்வு செஞ்சவர் வந்து யாருன்னா ஆப்ஷன் பி ஒய்டி சர்மா அப்படிங்கிறவர். இந்த பனாவலி, ராக்கி ஹார்கி பக்கத்தில் தான் இந்த ரூபார் நகரம் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. பட் ஆனால் இது பற்றின அதிக தகவல் இல்லை. ஆனால் பனாவலி பற்றி அதிக தகவல் ஓரளவுக்கு நமக்கு தகவல் தெரியுது. பனாவலியில் வந்து பார்லி தானியங்கள்லாம் கிடைச்சிருக்கிறதா அகழாய்வில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீர வீதிகள்லாம் திகழ்ந்ததா பனாவலியில் சொல்லப்படுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் நம்ம சிந்துவெளி நாகரிகம் பற்றி எல்லா டேட்டாஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்டெப்த்தாக படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். திகம்பரர்கள் புராண என்ற சொற்றொடரை பயன்படுத்தினர். அடுத்தது 2வது கூற்று பார்க்கலாம். ஸ்வேதம்பரர்கள் சரிதா என்ற சொற்றொடரை பயன்படுத்தினர்னு சொல்கிறாங்க. இது 2மே சரியான கூற்று தான். இந்த திகம்பரர்கள் இந்த ஸ்வேதம்பரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமணர்களில் 2 பிரிவாக இருக்கக்கூடியவங்க. இந்த திகம்பரர்கள் வந்து வானத்தை ஆடையாக உடுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ஸ்வேதம்பரர்கள் வந்து வெண்ணிற ஆடையை உடுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவங்க 2 பேருமே வந்து சமண சமயத்தினுடைய 2 பெரும் பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திகம்பரர்கள் புராணம்ங்கிற சொற்றொடரை பயன்படுத்தியிருக்காங்களா? ஆமாம், சரிதான். ஸ்வேதம்பரர்கள் சரிதம் அப்படிங்கிற சொற்றொடரை பயன்படுத்தியிருக்காங்க தான். இவர்கள் வந்து சமண தலைவர், அதாவது திகம்பரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சமண தலைவர், அவங்களோட சமண தலைவர் வந்து பத்ரபாகுவை வந்து பின்பற்றியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பத்ரபாகு எப்போ வாழ்ந்திருக்காரு அப்படின்னா கிமு 298வது ஆண்டு காலத்தில் வாழ்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. இவரை பின்பற்றினது தான் யார்? திகம்பரர்கள். இவங்களை பற்றி நம்ம தொடர்பாக பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்திய பாரம்பரிய வரலாற்றில் பஞ்சாயத்தான் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பஞ்சாயத்தானா நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? பஞ்சாயத்து பண்ணுறவங்களாம் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் வந்து பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷனை பார்க்கலாம். அப்போ கிராம மூத்தோர்கள் சங்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கும். ஒருவேளை இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கக்கூடியது. ஸோ அதனால இது ஒரு கன்ஃபியூஷனலான ஒரு கொஷின் தான். ஸோ இதே ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ மேலேயும் டவுட் இருக்குது. அடுத்து மதம் சார்ந்த குருகுலம், இது இல்லை அப்படின்னு நமக்கே தெரியுது. அடுத்து கோவில் கட்டுமான முறை, பஞ்சாயத்துக்கும் கோவிலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். நிர்வாக அமைப்பிடம், ஓகே, இப்போ ஊர் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லாட்டி டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்குவீங்க. 2த்துல ஏதாவது ஒன்று ஆன்சர் பிக் பண்ணுறதுக்கு நினைப்பீங்க. பட் ஆனால் நம்ம இதை படித்தாதான் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சில கொஷின்ஸில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக வந்து பஞ்சாயத்தான் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுறாங்கன்னா கோவில் கட்டுமான முறை பற்றினது. கோவில் கட்டுமான முறைனா என்னது? கோவில் கட்டுமான பணியை செய்கிறவங்கள பஞ்சாயத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பஞ்சாயத்துனா கோவில் கட்டுமானத்தை பற்றி இருக்கக்கூடியது தான் பஞ்சாயத்து அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது நம்ம படித்தாதான் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா சி, கோவில் கட்டுமான முறை தான் பஞ்சாயத்தான் அப்படிங்கிறது. கோவில் கட்டுமான பணியை செய்யக்கூடியவங்களை பஞ்சாயத்தான் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்த கொஷினுக்கு போகலாம். சரியானதை தேர்ந்தெடுக்க.
இது வந்து என்னன்னா ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் ஒவ்வொரு என்னென்ன துறையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, விசாக தத்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து நாடக துறை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வராகி மீரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வானியல் துறை. சரக்கர், அதாவது சரக்கா அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில் உள்ளதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இப்போலாம் நமக்கு ரீசன்ட் டேஸில். ஸோ அதே போல் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ சரக்கா அப்படின்னா என்னது, சரக்கர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிஞர் தான். ஸோ மருத்துவம் அப்படிங்கிறது அவருக்கு தொடர்பானது. பிரம்மகுப்தா அப்படிங்கிறது 4வது கணக்கு. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. இப்போது நீங்கள் வந்து விசாகதத்தருடைய நூல்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் முக்த்ரா ராக்ஷம், அப்புறம் வந்து நம்ம தேவச்சந்திர குப்தம், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவர் வந்து குப்தர் கால அறிஞர் அப்படின்னும் நமக்கு தெரியும். பிரம்மகுப்தர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பூஜ்ஜியத்தை பயன்படுத்தி புதிய யுக்திகளை பயன்படுத்தி நிறைய சீர்திருத்தங்கள் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவர் இந்திய கணிதவியலாளராக இருந்திருக்காரு பிரம்மகுப்தர். இவருடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிபி 598லேருந்து 668 வரைக்கும் இவருடைய காலம். ஸோ வந்து அந்த பூஜ்ஜியங்களை பயன்படுத்தி நிறையா சூத்திரங்கள் இல்லாட்டி வந்து அது சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்களை அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு தான் ஃபேமஸ் ஆனவர் பிரம்மகுப்தா. அப்போ அவர் வந்து எதுக்கு தொடர்புடையவர், கணிதம், கணக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் 8ஆம் அதிசயமாக அறிவிக்கப்பட்ட அங்கோர் வாத் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சூரியவர்மன் 2. அப்படின்னா என்னது, 2ஆம் சூரியவர்மன் அப்படிங்கிறது. ஸோ இந்த அங்கோர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா அப்படிங்கிற இடத்துல வாட்டிக்கன் நகரில் தான் இருக்குது. 2ஆம் சூரியவர்மன் தான் கட்டியிருக்காங்க. இவங்க வந்து 2ஆம் சூரியவர்மன் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் பழமையானது. ஸோ இது பற்றின தகவல் அவ்வளோதான். அடுத்த கொஷின் போகலாம். ஆட்சியில் அமர்ந்த பிறகு பால்பனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து சில்ஹி இலாஹி அப்படிங்கிற பட்டத்தை தான் அவர் ஏற்றாரு ஆட்சிக்கு வந்த பிறகு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கிய நடைக்கு உருதுவை பயன்படுத்திய முதல் நபர் யார் அப்படின்னா ஆன்சர் அமீர் குஸ்ருவான். ஸோ வந்து அமீர் குஸ்ரு தான். இவர் வந்து யாருடைய அவையில் இருந்தார், இது வந்து சுல்தான் தான். கியாசுதீன் பால்பன் வந்து இவரை ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஹரிசேனர் எங்கே, ஹரிசேனர் வந்து குப்தர்களில் சமுத்திரகுப்தர் வந்து அவர் ஹரிசேனரை ஆதரிச்சிருப்பார். அவருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டையும் பொறித்ததும் ஹரிசேனர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு புலவர்கள் பற்றி பார்க்கும்போது யார் யார் ஆதரிச்சாங்க அப்படிங்கிறது டேட்டாஸையும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுல்தான்களில் பார்த்துருப்போம், மராத்தியர்களில் இதுக்கப்புறம் பார்ப்போம். ஒவ்வொரு துறைகள் வந்து நிர்வகிக்கிறதுக்காக அவங்க அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த துறைகளையும் என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் படித்து வச்சுக்கணும் தனியாக எடுத்து எழுதி. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். இது வந்து சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 19th கொஸ்டின் பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகமது பின் துக்ளக், அவர் வந்து தௌலகாபாத்துக்கு தலைநகரத்தை மாற்றினார். ஓகேங்களா? ஸோ டெல்லியிலேருந்து தௌலகாபாத்துக்கு மாற்றினார். அப்புறமா தௌலகாபாத்துலேருந்து அங்கே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திரும்பி டெல்லிக்கு மாற்றினார். ஸோ வரலாற்றிலேயே வந்து கொஞ்சம் குழப்பவாதியான ஒரு அரசராக இவர் வந்து கருதப்பட்டார். அவர் நிறையா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினச்சார். பட் ஆனால் அவர் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து ஒரு எதிர்மறையாகவே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து ஃபெரோஷா துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து பொதுப்பணித்துறையை வந்து என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பால்பன் வந்து ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்து அலாவுதீன் கீழ்ச்சி வந்து சந்தை சீர்திருத்தம், ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அங்காடிக்கு அவர் ஒரு துறையை நிர்வகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதில் நமக்கு எல்லாமே புரியுது. அது என்ன ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை அப்படின்னா என்னன்னா, இவர் யார் அப்படின்னா, இது ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை யாருக்கானது, பால்பனுக்கானது. அதாவது கியாசுதீன் பால்பன். நீங்கள் அடிமை வம்சத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சுல்தான்கள் எங்கிட்ட இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் நூற்றாண்டுலேயே வந்திருப்பாங்க. 12ஆம் நூற்றாண்டு அவங்களுடைய ஆட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. கோரிவுக்கு வந்து அவங்களுக்கு வாரிசு கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிமைகளை வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து பண்டகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க.
அவங்களையே கொஞ்சம் அதிக வேலைகளை கொஞ்சம் உயர் அதிகாரிகளை சுல்தான்கள்னு சொல்லுவாங்க. கோரி தத்தெடுத்துக்கிட்ட பிள்ளைங்களை தான் குத்புதீன் ஐபக்கும் இல்துமிஷும் வந்திருப்பாங்க. ஸோ இவங்களும் அடிமை வம்சத்தில் முதல் அரசராக அரியணை ஏறுறது வந்து குத்புதீன் ஐபக். அதனால தான் அவர் வந்து அடிமை வம்சத்தின் அடிக்கலை நாட்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவார். அடுத்து குத்புதீன் ஐபக்கு அப்புறம் இல்துமிஷ் வந்திருப்பாங்க. இல்துமிஷ்க்கு அப்புறம் அவங்களோட பொண்ணு ரஷ்யா வந்திருப்பாங்க. நம்ம ரஷ்யா பற்றி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ ரஷ்யாவுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா சில வலிமை அற்ற அரசர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதையும் நம்ம இந்த செஷனில் யார் யாருன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த கேள்விகள் வரும்போது. அதன் பிறகு தான் யார் வராங்க அப்படின்னா கியாசுதீன் பால்பன் வராங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யாவை வந்து ரஷ்யாவோட அப்பா இல்துமிஷ் இருக்காங்கல்ல, அவர் வந்து 40 குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து துருக்கிய பிரபுக்கள் அடங்கிய 40 பேர் கொண்ட குழுவை அது உருவாக்குறாரு. அது சகல்கானி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த குழுக்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ரஷ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு எத்தியோப்பிய அடிமையை வந்து அவங்களுக்கு இராணுவத்துக்காகவும் தலைமை பொறுப்பு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் பிஏவாகவும் வச்சுக்கிறாங்க. ஸோ எங்களை நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும் எங்களுக்கு கொடுக்காம நீங்கள் அவங்களுக்கு அந்த அந்த எத்தியோப்பிய அடிமையை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி ரஷ்யாவை கொண்டுடுவாங்க. இது லாஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கியாசுதீன் பால்பக் அதுக்கப்புறமாட்டி வரக்கூடியவங்க நலிவற்ற அரசர்களாக இருக்காங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவருடைய ஆட்சியை செய்ய ஆரம்பிக்கிறார். எதிரிகளுக்கு சகல்கானி அப்படிங்கிற அந்த அமைப்பையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒழிச்சிடுறாரு. நிறையா தூதர்களை வச்சு கண்காணிக்கிறாரு. எங்கேயும் எந்த தப்பும் நடக்கக்கூடாது, இனிமேல் அரசர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறாரு. அதே போல் இந்த ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை என்னென்னா இரக்கமே இல்லாத அளவுக்கு என்ன நடந்துக்கணும் அப்படின்னா எதிரிகள்கிட்ட நடந்துக்கிறது. ரத்தம்னா அது போரில் ரத்தம் சொட்ட அவங்க வந்து போர் நிறையா செஞ்சு அவர் என்ன பண்ணுறாரா ஒரு திறமையான அரசராக நிரூபிக்கிறாரு. அதே போல் போரில் இரும்பு பொருட்களான வாள் இந்த மற்ற இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாராம் போரை அவர் நடத்துகிறனால இப்படி சொல்லப்படுது. எதிரிகள்கிட்ட இரக்கமின்றி நடந்து கொள்வது தான் இந்த ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையினுடைய ஒரு பொதுவான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாள் போன்ற இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. கடுமையும் கண்டிப்பாகவும் ரத்தம் சிந்துவதும் உள்ளடக்கியதான் இந்த ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். டெல்லி சுல்தான் துக்ளக் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஸ்ருதீன் முகமது. இப்போ நான் சொன்னேன் யார் யார் ரஷ்யாவுக்கு அப்புறம் அடுத்தடுத்து யார் யார் வந்திருக்காங்க நம்ம பார்க்க சொல்கிறேன்றது. ஸோ அதே போல் டெல்லி சுல்தானில் துக்ளக் வம்சத்தில் யார் யார் அரசர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும், ஃபஸ்ட்டு கியாசுதீன் துக்ளக் வந்திருக்காங்க. அடுத்து அவங்களுடைய பையன் முகமது பின் துக்ளக் வந்திருப்பாங்க. அப்புறம் பெரோஸ் துக்ளக் வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட புக்கில் நமக்கு அதிக ஒரு எலாபரேட்டாகவே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து யாரும் இருந்ததா அதிகமாக நமக்கு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்க ஆன்சர் தான் அதுக்கடுத்த அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கடுத்து இவர் வந்து கடைசியாக ஆட்சி செய்யக்கூடியவர். அடுத்தடுத்து சொல்கிறத எழுதிக்கோங்க. பெரோஸ் துக்ளக் அப்புறம் 2ஆம் கியாசுதீன் துக்ளக் வந்து பொறுப்பேறாரு. பெரோஸ் துக்ளக் அப்புறம் யார்? 2ஆம் கியாசுதீன் துக்ளக். அதன் பிறகு அபூபக்கர் ஷா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரியணை ஏறாரு. அதன் பிறகு தான் கடைசியாக நசூருதீன் முகமது என்ன பண்ணுறாரு அரியணைக்கு ஏறாரு. இது வந்து துக்ளக் வம்சத்துக்கு மட்டும்தான், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் அடிமை வம்சத்தில் ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக்கு இல்துமிஷ் ரஷ்யான்னு நமக்கு தெரியும். கடைசியாக பால்பனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு அடுத்து நலிவற்ற அரசர்கள் சில பேர் இருக்காங்க. அது யார் யாருன்னு பார்க்கலாம். ரஷ்யாவுக்கு அப்புறம் பக்ரீம் ஷா அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்து அரியர்னது வந்து அலாவுதீன் மசூத் அப்படிங்கிற ஒருத்தவர். அடுத்து நசூருதீன் முகமது அப்படிங்கிறவர். அதன் பிறகுதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் இன்டெப்த் டேட்டாஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது மொஹஞ்சதாரோ தான். அடுத்து போகலாம். அடுத்த கொஸ்டின், டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வரியாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. நமக்கு காலங்காலமாக தெரியும், இப்போ அரசர்கள்னாலே அவங்க எதை வச்சு தான் அரசர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நாட்டை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னாலே நிலவரி தான். சரிங்களா, இப்போ நமக்கு அரசாங்கம் வந்து நம்மள்ட்ட வரி கலெக்ட் பண்ணி நமக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல் நிலவரியை கலெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து அரசாட்சி பண்ண முடியும். ஸோ அப்போ நிலவரிங்கிறது அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிட்டாப் உர் ரேஹ்லா அப்படிங்கிற
நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இபன் பதூதா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்டெப்த் டேட்டாவாகவும் உங்களுக்கு இருக்கும், புக்கில் இல்லாத ஒரு டேட்டாவாகவும் இருந்தாலே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா டேட்டாஸை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அறிஞர்கள் வெளிநாட்டு பயணிகள் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அப்துல் ரசாக் பார்க்கலாம். அவங்க வந்து பாரசீகத்திலேருந்து வந்தவர். அடுத்து நிக்கிடின் இருக்கார் இல்லையா, நிக்கிடின் தான் வந்து ரஷ்ய நாட்டு பயணி. அடுத்து டோமிங்கோ பயஸும் நூனிஸும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து செல்லப்பா அப்படிங்கிறவர் சாலுவ நாயக்கர். சரிங்களா? சாலுவ வம்சத்தில் இருக்கக்கூடிய அவர் தான் செல்லப்பா சாலுவ நாயக்கரா இங்கே இருந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் நம்மளை பற்றின குறிப்புகள் எழுதின அறிஞர்கள். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இதுவும் மேட்ச் தி ஃபாலோயிங் தான். ஒவ்வொன்றும் வந்து எது தொடர்பானது அப்படிங்கிறத பார்க்கலாம். அமத்யா அப்படிங்கிறது என்னது? அரசின் அனைத்து பொது கணக்குகள். ஓகேங்களா? அடுத்து சுமந்த் அப்படிங்கிறது இது எதை தொடர்புடையது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது யார் எந்த ஒரு மன்னர்கள் வந்து இதை தோற்றுவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் காலத்தில் இருந்த ஒவ்வொரு அமைப்பு. சரிங்களா? ஸோ மராத்தியர்கள் காலத்தில் இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்த்துடலாம். அமத்யா அப்படிங்கிறது என்னது? அரசின் அனைத்து பொது கணக்குகள். இது இன்னும் வேறு எப்படி சொல்லலாங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து சுமந்த் அப்படின்னா போர் மற்றும் அமைதி. சரிங்களா? சுமந்த் அப்படின்னா போர் மற்றும் அமைதின்னு சொல்லலாம். வெளியுறவு அமைச்சரையும் இப்படி குறிப்பிடுவாங்க. சுமந்த் அப்படிங்கிற பொறுப்பேற்றிருக்கவங்கள வெளியுறவு அமைச்சர், போர் மற்றும் அமைதி சம்மந்தப்பட்டதை வெளியுறவு அமைச்சர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பண்டித் ராவ் அப்படிங்கிறவங்கள பார்க்கலாம். பொது ஒழுக்க நடைமுறைகளையும் பொறுப்பேற்றுக்கக்கூடியவங்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமை அர்ச்சகரை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வாக்கிய நாவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின் நடவடிக்கைகள் பற்றிய ஆவணங்களை வந்து வாக்கிய நாவிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்களை இந்த பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமானது தான். ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பின்வரும் கூற்றுகளில் ஆரியப்பட்டருக்கு பொருந்தாத சுட்டி காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கணிதத்திலும் வானவியலிலும் சிறந்து விளங்கிய அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டு தான். கோள்களின் சுழற்சியை பற்றி குறிப்பிட்டவர், இதுவும் சரிதான். இயற்கணிதம் வர்க்கமூலம் போன்றவற்றை கண்டறிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதுவும் சரிதான். அடுத்து சரக சம்ஹிதா என்ற மருத்துவ நூலை எழுதியவர்னு சொல்கிறாங்க. இல்லை, சரக சம்ஹிதா அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா சரகர்னு பார்த்தோம் இல்லையா, மருத்துவ சம்பந்தப்பட்டவர். அந்த சரகரனுடைய குரு அக்னிவேஷர், இவர் இயற்றிய மருத்துவ நூல் தான் இந்த சரக சம்ஹிதா. அதை வந்து நம்ம தமிழ்ல இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சரக சம்ஹிதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை எழுதினது யாரு? சரகரனுடைய ஆசிரியர் அக்னிவேஷர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? அப்போ மற்ற எல்லாமே கரெக்டு தான். ஆரியப்பட்டர் வந்து ஆரியப்பட்டியம் எழுதியிருக்காரு. அப்புறம் சூரிய சித்தாந்தம் இதை எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஆரியப்பட்டியம் அப்படிங்கிறது வந்து என்னது? கணிதம், கோணவியல், இயற்கணிதம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. சூரிய கிரகணங்கள் அதோடைய உண்மையான நிகழ்வு என்னதான் அப்படிங்கிறத சொன்னது தான் இந்த நமக்கு சூரிய சித்தாந்தம்ங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. கோள்கள் சுழற்சி பற்றியும் அதை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. புவி வந்து தன் சுழற்சியை தான் சுற்றுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூமியை வச்சு தான் எல்லாம் மற்றது சுற்றுது, பூமியை மையமாக வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இவர் இந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பூமி தன்னைத்தானேவும் சுற்றிட்டு சூரியனும் சுற்றிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இது ரிலேட்டடானது பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றில் சரியான கூற்றினை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செர்ஷா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனர் கான் வரையிலான கிராண்ட் ட்ரக் சாலையை சீர்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராண்ட் ட்ரக் சாலையை சீர்படுத்தினான்னு சொல்கிறாங்க. இது சரிதான். செர்ஷா வந்து சாலை ரீதியாகவும் நிறையா பண்ணியிருந்திருப்பார், நாணயத்தில் சீர்திருத்தம் பண்ணியிருந்திருப்பார், மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்திருப்பார். அவர் கெட்டவர் கிடையாது. முகலாயர்களை தோற்கடித்து அவர் அடுத்த பதவிக்கு வந்துட்டார். ஆனாலும் என்னது, அவர் ஒரு நல்ல ஆட்சி தான் செஞ்சுருக்காரு. அடுத்து அக்பர் தனது மிகப்பெரிய படைகளில் மூலமாக மாபெரும் பேரரசிற்கு அடித்தளமிட்டார். இது ரெண்டுமே முகல்ஸ்குள்ளே வரதான். ஆனால் செர்ஷா வந்து முகலாயர் கிடையாது, அவர் வந்து சூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஹுமாயூனை தோற்கடிச்சு செர்ஷா வந்திருப்பார். ஹுமாயூனோட பையன்தான் அக்பர். ஓகேங்களா? ஸோ இவர் செகண்ட் இது பாருங்கள் கூற்று,
அக்பர் தனது மிகப்பெரிய படைகளின் மூலமாக மாபெரும் பேரரசிற்கு அடித்தளம் இட்டார்னு சொல்றாங்க. ஆமா, இவர் வந்து மிகப்பெரிய படையெடுப்புனா நிறைய இடங்கள்ல போய் படையெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதன் மூலியமாவும் பேரரசுக்கு அடித்தளம் இட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேரரசை எப்படி விரிவுபடுத்திக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் இவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருப்பாங்க, அடுத்து இவருக்கு தம்பி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து வேற வேற இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுடைய பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறது மூலியமா அந்த ஊருக்கும் நட்புறவு பேணக்கூடிய வகையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஊர்களையும் வந்து நாடுகளையும் என்ன பண்ணிப்பாங்கன்னா விரிவு பண்ணிக்கிறதும், திருமண முறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா விரிவு பண்ணிப்பாங்க. அந்த நாட்டு பெண்களை கட்டிக்கிறதன் மூலியமா என்ன திருமணம் செஞ்சுக்கிறதன் மூலியமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரரசை விரிவு பண்ணுறாங்க. இதுவும் தான் அக்பருடைய டேட்டா. அக்பரும் நிறைய படையெடுப்பு எடுத்திருக்காரு, மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து புனித யாத்திரை வரியை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து ஜிசியா வரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரத்து செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி என்னது ஜிசியா வரிங்கிறது என்னென்னா முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு பொதுவாக விதிப்பாங்களாம் இந்த வரி. நீங்கள் முஸ்லீம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஜிசியா வரியை வந்து என்ன பண்ணணும், கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 1 மற்றும் 2 ரெண்டுமே என்னது அப்படின்னா சரியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட நிகழ்வுகளை காலை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதெல்லாம் ஃபஸ்ட்டு கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் வந்து கில்ஜி வம்சத்தை நிறுவினவர் யார், ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்து அலாலுதீன் கில்ஜி வராங்க. அதுக்கு அடுத்து பாருங்க ரஷ்யாவின் இறப்பு. ரஷ்யாவோட இறப்புக்கு எல்லாம் இவங்க அடிமை வம்சம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் என்னது கில்ஜி துக்ளக்லாம் வந்திருப்பாங்க. அப்போ செகண்டு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டாக வருது. அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு. இதுவும் வந்து கில்ஜி வம்சம் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரஷ்யா வந்துடுறாங்க. அடுத்து திவானி கைராட் துறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இது எங்கே அப்படின்னா துக்ளக் வம்சத்தில் ப்ரோஸ் துக்ளக் இருக்காங்கல்ல, அவங்க வந்து குழந்தைகளுக்காகவும் விதவைகள் இருக்காங்க இல்லையா, ஆதரவற்ற குழந்தைகள் விதவைகளுக்காக உருவாக்கப்பட்ட அவங்கள பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட துறை தான் திவானி கைராட். அப்போ ஃபஸ்ட்டு என்னது ரஷ்யாவின் இறப்பு தான், ஏன்னா அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க. இது ஃபஸ்ட்டு வருது. செகண்டு கில்ஜி வம்சம் நிறுவப்படுது. ஓகேங்களா, ஜலாலுதீன் கில்ஜினால நிறுவப்படுது. அடுத்து மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு. ஏன்னா ஜலாலுதீன் கில்ஜி நிறுவுறாங்க, அவங்களுக்கு அடுத்து அலாவுதீன் கில்ஜி வருவாங்க. ஸோ அவங்க நிறுவுறாங்க. கடைசியாக திவானி கைராட்டு துறையை உருவாக்குறது யாருன்னா நமக்கு துக்ளக்கில் வந்துடுவாங்க. அது வந்து ப்ரோஸ் துக்ளக் உருவாக்குவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. ஸோ இந்த செஷனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.